Hi and welcome to this video lecture. நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லேர்னிங் ப்ராசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லேர்னிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அப்புறம் லேர்னிங்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வீடியோ லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேர்னிங் ப்ராசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்னா என்ன? ஸோ லேர்னிங் ப்ராசஸை மொத்தம் 8 ஃபேஸஸாக பிரிக்கிறாங்க. ஸோ 8 ஃபேஸஸா அப்படின்னு கேட்டால் 8 ஃபேஸஸ் அப்படின்னு நம்மளாக பிரிச்சிருக்கோம். பட் இது சில நேரங்களில் சேஞ்சஸ் ஆகும். ஃபேஸஸ் 8 ஃபேஸஸ் 9 ஃபேஸஸ், சில நேரங்களில் 10 ஃபேஸஸ், சில நேரங்களில் அந்தளவுக்கு என்ன சொல்கிறதுனா இவ்வளோ ஃபேஸஸ் நடுவில் சில இதை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா இது கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா நம்ம பிரெயினில் எப்படி ரெக்கார்ட் ஆகுது ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்றது தான் இவங்க லேர்னிங் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதை பற்றி தான் இவங்க நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் ஃபேஸ். நம்ம சுற்றி எல்லாமே இன்ஃபர்மேஷன் தான். ஜஸ்ட்டு நீங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி எல்லாமே இன்ஃபர்மேஷன் தான். ஆனால் நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனையும் ரெக்கார்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படி பண்ண முடியாது. நம்ம எந்த இன்ஃபர்மேஷனை நம்ம பிரெயினுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ லேர்னிங்கில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம கவனித்தா தான் அதை லேர்ன் பண்ண முடியும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட் ஃபேஸ் அட்டென்ஷன் ஃபேஸ். ஸோ இந்த அட்டென்ஷன் ஃபேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேஸ். ஏன்னா நம்ம எதை கூர்ந்து கவனிக்கிறோமோ அதுதான் நம்மளோட பிரெயினில் ரெக்கார்ட் ஆகும். செகண்ட் ஃபேஸ் எக்ஸ்பெக்டன்சி. நமக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துலேருந்து என்ன நம்ம அவுட்கம் கிடைக்க போகுது, இதை நம்ம லேர்ன் பண்ணுறதுனால என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 ஃபேஸ் இது அட்டென்ஷன் அப்படின்றது ஸ்டிமுலை சார்ந்தது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்டிமுலைனா ஒன்றும் இல்லை, நம்ம ஐஸு இயர்ஸு இந்த மாதிரி 5 சென்சஸ் தான் நம்ம ஸ்டிமுலை அப்படின்னு சொல்கிறோம். இந்த 5 புலன்கள் வழியாக நம்ம கவனிக்கிறோம். நம்ம பிரெயினால் திங்க் பண்ணுறோம். அந்த 5 புலன்களில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, ஒரு சேஞ்சஸ் வரும் அப்படின்றது. தென் ஒன்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ண இன்ஃபர்மேஷனை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒர்க்கிங் மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஒர்க்கிங் மெமரின்றது ஒரு டெம்பரவரி மெமரி மாதிரி. அதை ரிட்ரீவ் பண்ணோன்னா அது பெர்மனெண்ட் மெமரியில் ஸ்டோர் ஆகிரும். ரொம்ப நாளைக்கு நம்மளால் இன்ஃபர்மேஷனை ரீட்டைன் பண்ண முடியும். ஸோ இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒர்க்கிங் மெமரி, பெர்மனெண்ட் மெமரின்னு 2 இருக்குது. ஸோ ஒர்க்கிங் மெமரியிலேருந்து எப்படி பெர்மனெண்ட் மெமரிக்கு கொண்டு போகிறதுனா நம்ம ஒரு விஷயத்தை திரும்ப நம்ம ரிப்பீட்டேட்டிவாக அதை மெமரைஸ் பண்ணோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க்கிங் மெமரியிலேருந்து டெம்பரவரியிலேருந்து பெர்மனெண்ட் மெமரிக்கு போயிடும். பட் ஆனால் நம்ம நிறைய நேரங்களில் ஒர்க்கிங் மெமரியில் இருக்கிறத நம்ம மேக்ஸிமம் அந்தளவுக்கு ரிப்பீட்டடாக நம்ம மெமரைஸ் பண்ண போகிறதில்ல, ரிப்பீட்டடாக நம்ம எக்ஸ்போஸ் ஆக போகிறதில்ல. அதனால் அது மேக்ஸிமம் வெளியில் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னோன்னா ஒரு ஓடிபி நம்பர் நம்ம ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ரிசீவ் பண்ணியிருப்போம். அதை அப்போ அந்த நேரத்துக்கு மெமரைஸ் பண்ணியிருப்போம். ஒரு நம்பர் 5252 அப்படி 52521 அப்படின்னு. அந்த நம்பரை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி நான் கேட்குறேன் உங்ககிட்ட அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு ரெயின்போ கலர்ஸ் பற்றி கேட்குறேன், அதோட ஆர்டர் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ எப்படி சொல்லுவீங்கன்னா வயலட், இண்டிகோ, ப்ளூ அப்படின்ற மாதிரி அந்த ஆர்டரை சொல்ல ஆரம்பிச்சுவீங்க. ஸோ இது நம்ம பெர்மனண்ட்டாக ஸ்டோர் பண்ணியிருக்க இன்ஃபர்மேஷன். சொன்ன அந்த ஓடிபி எக்ஸாம்பிள் ஒர்க்கிங் மெமரியில் ஸ்டோர் பண்ண இன்ஃபர்மேஷன். ஒர்க்கிங் மெமரியில் இருக்கிறது ஸ்டோர் ஆகாது, அது அப்படியே மறந்துடும். பட் ஆனால் சப்கான்ஷியஸாக இருக்கும். பட் அது நம்மளோட பெர்மனண்ட் கான்ஷியஸில் ரிட்ரீவ் பண்ணோன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த இன்ஃபர்மேஷனை ரிட்ரீவ் ஆகாது. ஸோ இது 3rd ஃபேஸ். 4th ஃபேஸ் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கிறத நம்ம என்ன பண்ணோன்னா பிரெயினில் ஸ்டோர் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம லேர்ன் பண்ணியிருக்க விஷயத்தோட மேட்ச் பண்ணி தான் நம்ம அதை ஸ்டோர் பண்ணுவோம். புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டாலும் அந்த புது விஷயத்தை பழைய விஷயத்தோட எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அதனால் மேக்ஸிமம் இது எப்படி சொல்லுவோம்னா செலக்டிவ் பர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம என்ன நம்புகிறோமோ அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நம்ம பிரெயினுக்கு ஸ்டோர் ஆகுமே தவிர நம்ம நம்பாத விஷயத்தை பிரெயினில் ஸ்டோர் ஆகாது. ஸோ லேர்னிங்கில் ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் இந்த செலக்டிவ் பர்செப்ஷன் தான். ஸோ இதனால தான் நமக்கு கிடைக்கிற அந்த லேர்னிங் கொஞ்சம் டிசார்ட் ஆகிறது, அழிஞ்சு போகிறதுக்கு காரணமே.
அடுத்து வந்து என்கோடிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு த மெமரி. ஸோ இதுதான் வந்து பெர்மனண்ட் மெமரி, லாங் டேர்ம் மெமரி. ஒன்ஸ் நம்ம வந்து இந்த ஒர்க்கிங் மெமரியிலேருந்து நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம்னா இது லாங் டேர்மாக நமக்கு இருக்கும். தென் வந்து ரெஸ்பாண்டிங், நம்ம இப்போ இதை மெமரியில் ஸ்டோர் பண்ணுறதுனால நம்மளோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகும், நம்மளோட ரெஸ்பான்ஸ் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். தென் வந்து நம்மளோட லேர்னிங்கை வந்து எப்படி ஃபீட்பேக் எடுக்கலாம் அப்படின்னா வந்து நம்மளோட பிஹேவியர் சேஞ்ச் இல்லை ரெஸ்பான்ஸு இல்லை டெஸ்ட் ஸ்கோரு இந்த மாதிரி வந்து ஃபீட்பேக் எடுத்துக்கலாம். ஃபைனலாக வந்து சில சிக்னல்ஸ் இருக்கும் நம்ம பிரெயினில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறத ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை தான் வந்து க்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிக்னல் மூலமாக ரிட்ரீவ் பண்ணுற அந்த ப்ராசஸ் பேர் தான் க்யூயிங் ரிட்ரீவர். நம்ம எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரே மாதிரி ரிட்ரீவ் பண்ண மாட்டோம். நம்ம படித்த வேர்ட்ஸே வந்து சில நேரங்களில் இமேஜஸாக தான் ஸ்டோர் பண்ணியிருப்போம். இந்த இமேஜஸ்லேருந்து நம்ம ரிட்ரீவ் பண்ணுவோம். இந்த லேர்னிங் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டீப்பான கான்செப்ட். இதில் வந்து நான் இப்போ சொன்ன விஷயத்தெல்லாம் ரொம்ப மேலோட்டமான விஷயம். ஸ்டிமுலை அண்டு இந்த பிரெயினில் எப்படி ஸ்டோர் ஆகுது, அப்புறம் வந்து எப்படி ரிட்ரீவ் பண்ணுறோம் அப்படின்னு. இதில் வந்து நிறைய டீப் கான்செப்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம பிரெயின் வந்து ஒரே லீனியராக ஸ்டோர் பண்ணாது, ஒரு ஆர்டர் படியெல்லாம் ஸ்டோர் ஆகாது, அதுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு தெரியாது. நான் லீனியராக தான், ஆர்டர் இல்லாமல் அங்கங்கே இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் இதுக்கும் ஒரு கனெக்ஷன் வச்சு அதை கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓ இதுக்கு சம்மந்தம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி வந்து பிரெயினில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை தான் வந்து இந்த லேர்னிங் ப்ராசஸில் ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். பட் ஆனால் வந்து இப்போ நமக்கு இந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம இந்த கான்செப்டுக்கு வந்து இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சால் போதும். அட்டென்ஷன், எக்ஸ்பெக்டன்சி, ரிட்ரீவல், செலக்டிவ் பெர்செப்ஷன், என்கோடிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ரெஸ்பாண்டிங், ஃபீட்பேக், க்யூயிங், ரிட்ரீவல். ஸோ இதுதான் வந்து லேர்னிங் ப்ராசஸ். ஸோ அடுத்த வீடியோ லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் லேர்னிங். லேர்னிங்க்குன்னு சில பிரின்சிபல்ஸ் இருக்குது, அதை நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ அண்ட் பாய்.